சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த பூசணிக்காவோட தோலை எடுக்கிறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளாக இது செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த டைம் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்ததும் உடனே இந்த பூசணிக்காவை எடுத்து சாம்பார் வச்சாச்சு. இதில் வந்து நார்மலாக துவரம்பருப்பு மட்டும் போட்டு வைக்கல சாம்பார். வந்து பச்சை பயிறு, அப்புறம் வந்து பாசிப்பருப்பு, அப்புறம் துவரம்பருப்பு இதெல்லாம் போட்டு பருப்பு எல்லா பருப்பையும் சேர்த்து அவிச்சு அதுக்கப்புறம் சாம்பார் வச்சேன். அதனால தான் சாம்பார் பச்சை கலரில் இருக்குது. ஸோ ஏன் இதெல்லாம் சாம்பாரில் கலந்தேன்னா, இந்த மாதிரியும் சாம்பார் வைப்பாங்க, ஆனால் நான் இந்த மாதிரி வச்சது கிடையாது. இது எதுக்காக வச்சேன்னா, தம்பி வந்து இந்த பச்சை பயிரை தனியாக அவிச்சு கொடுத்தா அவ்வளோவா சாப்பிட மாட்டான், துப்பிடுறான். ஸோ அதனால் இது நல்லா அவிச்சு சாம்பார் கூட கலந்துட்டுனா சாம்பார் சாதம் சாப்பிடுவான். ஸோ நம்ம ஒரு பேரண்ட்டாக ஆகிட்டாலே நம்மளோட குழந்தைங்களுக்கு ஹெல்தி ஃபுட்டை எப்படியெல்லாம் இன்ஃப்யூஸ் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு கற்றுக்கணும். நம்மளே கற்றுப்போம். ஏன்னா ஏன்டா இப்படி சாப்பிட மாட்டான், வேறு எதுக்காச்சும் கூட இதை கலந்து கொடுக்கலாமா அப்படின்னு நம்மளே யோசிப்போம். அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அவன் எதெல்லாம் அவாய்ட் பண்ணுறோன்னா அது எல்லாத்தையும் அவனுக்கு பிடிச்ச ஃபுட்டில் நான் இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுத்துருவேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் இந்த மாதிரி சமைக்கிறதுனால எனக்குமே இப்போ நானும் சாம்பார் அதே சாப்பிடுவேன். எனக்கும் ஹெல்தி, ஹஸ்பண்டுக்கும் ஹெல்தி. ஸோ நான் உருளைக்கிழங்கு முட்டைலாம் வச்சு சாப்பிட்டுட்டேன். ஓகே, பாய்.